டாஸ்மார்க்லாம் டக்கு டக்குன்னு க்ளோஸ் பண்றாங்களே, இதனால தமிழ்நாடுக்கு வருமானம் பாதிக்காதா? இப்போ 1983ல டாஸ்மாக் ஏன் வந்தது அப்படின்னம்னா, கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தால கொண்டு வரப்பட்டது தான் டாஸ்மாக். யார் கொண்டு வந்தாங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. முதல்ல கொண்டு வந்திருக்கும் போது அந்த மேனுஃபேக்சர் பண்ண லிக்விட் எல்லாத்தையுமே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் மூலியமா கொடுத்துட்டு இருந்தாங்க. 2003ல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இதை மோனோபோலியா கொண்டு வந்துருந்தாங்க. மோனோபோலினா கவர்மெண்ட் தான் என்டையர் டிஸ்ட்ரிபியூஷனே கொண்டு வந்தாங்க. இதனுடைய நோக்கம் பார்க்க போனீங்கன்னா, வருமானம் வரதுங்கிறது மாத்திரம் கிடையாது, அது சரியான இடத்துல கணக்கு காமிக்கப்படுகிறதாங்கிறது பார்க்கறதுக்கு நம்ம பார்க்கணும். இப்போ FL2 அண்ட் FL3 லைசன்ஸ் சொல்லி சொல்றாங்க. ரெஸ்டோ பார் தான். ரெஸ்டோ பாருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விதிமுறைகள் இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் பண்ணணும். இப்போ வருமானம் போயிடுச்சு நம்ம பார்க்குறோம். வருமானம் போக போகிறது கிடையாதுங்க. 4800 கடையில் 715 கடையில் மூடி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4000 கடை இனி ஆக்டிவ்ல தான் இருக்குது. ஆக்டிவ்ல இருந்தாலும் இது வருமான இழப்பு இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இதுக்கு தான் நான் மாற்று வழி அப்படின்னு பார்த்தோம்னா, FL2 லைசன்ஸ் FL3 லைசன்ஸ்க்கு பேசிக்கலி 10 லட்சத்துலேருந்து 20 லட்ச ரூபா வரைக்கும் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்குது, ரெனிவல் ஃபீஸும் இருக்குது. இப்போ இந்த ரெனிவல் ஃபீஸை கவர்மெண்ட் நினைச்சதுன்னா, அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ வருவாய் இழப்பு இருக்குன்னு நினைக்கிறோமோ அதை கொடுத்தாங்க அப்படின்னம்னா, அந்த காஸ்ட்டை ஹை ப்ரீமியம் கஸ்டமர்ஸ்க்கு கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். இது ஒன்றும் புதுசாக இல்லைங்க. டொபாக்கோ பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு தான் இருக்காங்க. கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு வேட்டும் எக்ஸைஸும் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதனுடைய ப்ராடக்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண அவசியம் கிடையாது. அதில் வருமானம் இருக்கலாம். அப்போது கடையை குறைகிற பட்சத்தில் டாக்ஸும் எக்ஸைஸ் டியூட்டி மூலியமா வருமானம் வருது. அட் த சேம் டைம் லைசன்ஸ் ஃபீயை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதுலேயே வருமானம் வரும். ஸோ வருமானத்துக்காக பார்க்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறாங்களா பார்க்கலாம்.